எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்களா சத்தமா ஒரு அல்லையா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பெண்கள் முகாமிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆட்டுக்குட்டியானவரின் சர்வதேச ஊழியங்கள் சார்பாக உங்களை நான் அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து நாம் தேவனை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இந்த அருமையான முகாமை குறித்து சில வார்த்தைகளை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு நாள் அதிகாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தையின் மூலமாய் என்னோடு பேசுவதை நான் உணர்ந்தேன். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். உங்க கரங்கள்ல ஒரு பேட்ஜ் ஒன்று கொடுத்துருப்போம், அதில் போட்டிருப்போம் கருப்பொருள். இந்த முகாமினுடைய நோக்கம் என்னன்னா, அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நான் ஆழமாய் சொல்ல முடியும், தீர்க்க தரிசனமாய் சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நாம் பலவீனமான நபர், எனக்கு அழகு இல்லை, எனக்கு திறமை இல்லை, என்னை எல்லாரும் வெறுக்கிறாங்க, நான் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லை, நான் பிரயோஜனம் இல்லை, நான்லாம் வாழ்றதை விட செத்துடலாம், நான் ஏன் வாழ்றேன் என்ற பல கோணங்கள்ல உங்க மனது அலக்களிக்கப்படலாம், நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நான் ஒரு பெண்ணா பிறந்ததுக்காக நான் வருத்தப்படுறேன், இந்த குடும்பத்தில் நான் வாக்கப்பட்டதுக்காக வருத்தப்படுறேன், அப்படியெல்லாம் பல நேரங்களில் நம்ம புலம்புறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, கூடாரத்தில் வாசமா இருக்கிறவளுக்குள் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நான் சொல்லல, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த பெண்கள் முகாமுக்கு வந்திருக்கிற நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உலகம் உங்களை 1000 சொல்லட்டும், பிழைக்க தெரியாதவன்னு சொல்லட்டும், வாழ தெரியாதவன்னு சொல்லட்டும், கோலைன்னு சொல்லட்டும், வாயாடின்னு சொல்லட்டும், அடங்காப்படாரின்னு சொல்லட்டும், என்ன வேணாலும் உங்களை சொல்லிட்டு போகட்டும், வேதம் உங்களை குறித்து சொல்லுகிறது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த முகாமுக்கு பிற்பாடு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிறத உங்க கணவன் பார்ப்பாங்க, உங்களுடைய வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியார் பார்ப்பாங்க, நீங்க பெத்த மக பார்ப்பாங்க, உங்க பேர பிள்ளைங்க நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கிறத அவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என் உள்ளத்துல பேசின போது நான் முடிவு பண்ணிட்டேன், ஆண்டவர் ஒரு பெண்கள் முகாமை நடத்த வேண்டும் என்று நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனை ஏவுதலை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அன்றைய நாட்களிலிருந்தே நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்தோம். ஏறக்குறைய 2 நாட்கள் கிட்டத்தட்ட இரவு வரையிலையும் உபவாசித்து ஜெபித்து இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த முகாமில் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு நீங்க இருங்க. நீங்க தற்செயலா வரல, யாரோ உங்களை கூட்டு வரல, நீங்க வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார், உங்களை கொண்டு அவர் தம்முடைய சித்தத்தை செய்ய போகிறார். ஆமென். நீங்க ஆசீர்வாதமா மாறுறதுக்கு இன்னைக்கு எதெல்லாம் உங்க வாழ்க்கையில செய்யணுமோ அதெல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. நம்ம மத்தியில் இருக்கிற பாஸ்டர் வினோத் ஜோஷுவா, அதே போல பாஸ்டர் அந்துவான் ராயர், பாஸ்டர் பிரபுராஜ் அவர்கள் நம்மை பாடல் ஆராதனைக்குள் நடத்துவார்கள். கரங்களை தட்டி நாம் அவர்களை அன்போடு வரவேற்போம். மீதம் இருக்கிற நேரத்தை பாஸ்டர் அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்வார்கள். சந்தோஷமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த நாள் அருமையான நம்முடைய சகோதரிமார்களுக்குரிய நாள். சகோதரிமார்கள் மட்டும் நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களா யாரு? அசு புசு அப்படின்னு சொல்லக்கூடாது, சரியா? ஆமா, நீங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஐ ஹேவ் a mother. எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, வாயாடி தங்கச்சி இருக்கிறா. ஆரம்பிச்சா போதும், என்ன பண்ண மாட்டாங்க. அதனால இப்ப சொல்லுங்க, நீங்களா யாரு? சகோதரிமார்கள் யாரு? எனக்கு அந்த கொடாடி எஃபெக்ட் வேணும். அல்லேலூயா. கொடாடியில ஒரு எஃபெக்ட் வரும் தெரியுமா? அந்த மாதிரி சொல்லுங்க பாப்பா. நீங்களா யாரு? இன்னும் கொஞ்சம் சத்தமா, நீங்களா யாரு?
நீங்களா you are blessed. நீங்களா யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால ஆனா ஆசீர்வதிக்கப்படணும்னா நாம முதல்ல ஒருத்தரை நம்பணும். என்ன பண்ணணும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒருத்தரை நம்பணும். என்ன பக்கத்துல கை பிடிக்கவே இல்லை? கை இருக்கா பாருங்க. இருக்குது. ஆப்பா வேலை மறந்துட்டேன், ஒருவேளை கை இல்லைன்னு நினைச்சிட்டேன். இல்ல, நீங்களா யாரை நம்பணும்? எல்லாரையும் நம்ப கூடாது. யாரை நம்பணும்? அந்த ஒருத்தர் யாரு? சத்தமா சொல்லுங்க, அந்த ஒருத்தர் யாரு? இயேசு கிறிஸ்து. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன் சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து ஆராதிக்க போகிறோம். எத்தனை சகோதரிமார்கள் இயேசுவை மட்டும் நம்புறேன்னு வந்திருக்கிறீங்க? ஏன்னா உங்ககிட்ட தனித்தனியா கேட்டா சொல்லுவீங்க, நம்பி ஏமாந்தது நிறைய பேர். அல்லேலூயா. சொந்தம், பந்தம், நண்பர்கள், உற்றார், உறவினர், வேலை செய்யறவங்க, கூட படிச்சவங்க, நிறைய பேர்ட்ட ஏமாந்துருக்கிறோம். ஆனா ஒரே ஒருத்தர் நம்மளை ஏமாற்றவே மாட்டாரு, நம்மளை ஏமாத்தவே இல்லை. அவர் யார் மட்டும்தான்? சத்தமா சொல்லுங்க, யார் மட்டும்தான்? அதனால உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருப்பேன் சொல்லி அவர் ஆராதிப்போம். டிஸ்பிளேல வரும், பார்த்து பாடுங்க. பாடல் வரி தெரியல, படிக்க தெரியலனா எங்க கூட சேர்ந்து நீங்க வார்த்தையை கேட்டு பாடுங்க. நல்லா எல்லாம் ஒரே மாதிரி கேளுங்க. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். நல்லா கை தட்டி. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். சந்தோஷமா உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நம்பி சொல்லுங்களே, எங்க பாதுகாப்பு. இன்னும் ஒரு முறை, நீர்தானே என் துணையானி. இந்த மோசமான உலகத்துல எங்களை பாதுகாக்கிற தெய்வமே, நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். ஓ, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உங்க அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. சகோதரிமார்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இங்க அம்மாங்க இருக்கீங்க, அக்காங்க இருக்கிறீங்க, தங்கச்சிங்க இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க. பாதுகாப்பு இல்லாத உலகம். என்னது உண்மை? நான் சொல்றது உண்மையா பொய்யா? யாருக்கு பாதுகாப்பு இல்ல? பெண்களுக்கு என்ன இல்ல? பாதுகாப்பு இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்துவை நம்புற யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் அவங்களை எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பா. அதுக்கு தான் இந்த வார்த்தை சொல்லுது, நீர்தானே என் துணையானி. அந்த வார்த்தையை சொல்லும்போது ஆண்டவர் உங்களை சொல்றாரு, God, our God is the shield. இல்ல, ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க முடியாது. நீங்க அப்படிதானே? வேலை செய்யணும், குடும்பத்துக்காக உழைக்கணும், கூட்டிட்டு வரணும். சில நேரங்கள்ல, ராத்திரி நேரங்கள்ல தனியாக நடந்து வர வேண்டி இருக்கும். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு தைரியத்தை கற்றுக் கொடுக்கிறேன். இயேசுவை நம்புனீங்கன்னா அவர் உங்களுக்கு கேடகமா இருப்பார். அல்லேலூயா. யாரும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. யாருடைய சுண்டு விரல் கூட உங்க மேல பட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் கேடகம். ஆமென். யார் அவரு? கேடகம்னா நம்ம பாட்டுல இட்லி தட்டு தான். வீட்டுல சண்டை போடுறது எதை பார்த்துருப்போம்? கத்தி சண்டை போடும்போது எதை எடுத்துட்டு இருப்போம்? That is not a shield. அது கேடகம் கிடையாதுங்க. உண்மையான ஆர்மர், உண்மையான ஷீல்ட் எப்படி இருக்கும் தெரியுமா?
அப்படி முழுசா கவர் பண்ணும். எப்படி கவர் பண்ணும்? முழுசா இவ்வளவு தூரம் கவர் பண்ணும். ஆமென், அல்லேலூயா. யாராவது ஏதாவது பண்ண முடியுமா? இன்னைக்கு சவால் விட்டு சொல்ற சகோதரிமார்கள், உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பாதுகாப்பா இருப்பார். ஆமென், அல்லேலூயா. டோட்டல் சரவுண்டிங் உங்களை சுத்திலும் முற்றிலும் உங்களை பாதுகாக்கிற தேவன். கைத்தட்டி பாடலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நீர்தானே என் துணையானே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்பு. உம்மை நம்பும் நான் நான் பாக்கியவான், உம்மை நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கு. இன்னொரு முறை, உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளட்டுமா? சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகிற மனிதர்களுக்கு உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கு. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பிக்கையோடு பாடு மகளே. போவதில்லை, நம்புங்க, இனி நீ குற்றப்படுவதில்லை. போவதில்லை. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். கடைசி வரைக்கும் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், Praise God. முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பியிருப்பேன். அன்பையும் உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பியிருப்பேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஒவ்வொரு சரணமும் செதுக்கி எடுத்த சரணம். Hallelujah. Amen. நம்ம பாடணும், உம்மை நம்புகிற மனிதர்கள் யாவரையும் கிருபை எது சொல்லுங்கடுமா? கிருபை சொல்லுங்கள். 3 வாலிப பிள்ளைகள். எத்தனை பேரு? Very young. ரொம்ப ரொம்ப வாலிப பிள்ளைகள். ஆண்டவர் அவங்களை தொட்டுட்டார். தொட்ட உடனே நம்ம வீடியோல போடுறதுனால இடத்தெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட வட இந்தியாவுக்கு they are traveled மினிஸ்ட்ரிக்காக, ஊழியத்துக்காக அர்ப்பணித்து, அப்பா அம்மா கூட பிறந்த எல்லாரும் எதிர்ப்பையும் மீறி மிக மோசமான ஒரு இடத்துக்கு கர்த்தருடைய ஊழியத்துக்காக செய்ய போனாங்க. ஹalleluya. உலகமே சொல்லுச்சு சீரழிய போறாங்க. என்ன சொன்னாங்க? சீரழிய போறாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க பிணங்கள் ரோட்ல கிடக்குன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய அந்த வட இந்தியா நான் நேர்ல போய் பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை தேவனுக்காக கட்டி எழுப்பி இருக்கிறாங்க. ஹalleluya. ஹalleluya. அந்த சகோதரிமார்களையும் கர்த்தர் வல்லமையா பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஆமென். இப்போ அவங்க யாரை நம்பினாங்க? இயேசு. அப்பா அம்மா சொன்னாங்க. நம்பின அப்பா அம்மா சொன்னாங்க, நீ திரும்பி வர போறது இல்லைன்னு சொன்னாங்க. ஹalleluya. கூட பிறந்தவங்க சொன்னாங்க சீரழிஞ்சிடுவேன்னு சொன்னாங்க. ஆனா நம்பின இயேசு கிறிஸ்து சொன்னாரு, என் கிருபை உன்னை சூழ்ந்துக்கிடும். ஹalleluya. அருமையான சகோதரிமார்களே, உங்களுக்கு கிருபை சூழ்ந்துகிட்டு இருக்குது. ஆமென். யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். உங்களை ஒரு நாள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஆமென். ஹalleluya. ஆண்டவருக்காக நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா போதும், உங்களுக்காக பல 1000 அடிகளை எடுத்து வைக்கிறதுக்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். அடுத்து பாருங்க, அடுத்த சொன்ன சொல்லுது, சீயோன் பர்வதம் இருப்பதை போல அசையாமல் நிலைத்திருப்பேன், ஆகாமியத்தின் கொடுங்கோல் உங்களுக்கு தான். நீங்க வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் உங்களுக்கு there was a promise.
for our dear beloved sisters. Hallelujah. Amen. உங்களுக்கு ஆண்டவர் இப்போ இந்த பாடல் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. ஆகாமியத்தின் கொடுங்கோல் உங்க மேல நிலைநிற்பதில்லை. யாருக்கெல்லாம் புரியுது? Hallelujah. அநியாயம் உங்களை தொடுவதில்லை. Hallelujah. உலகத்தினுடைய எந்த ஒரு தீமையும் உங்களை தொடுவதே முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சியோன் பர்வதத்தை போல. ஆமென். ஒரு சியோன் உங்களுக்கு புரியாது. மலை எப்படி இருக்கும்? மலை எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும். யாராவது தொட முடியுமா? யாராலுமே தொட முடியும். அப்படி மாதிரி உங்களை கர்த்தர் மாற்றுவார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஒரு முறை கரங்களை தட்டி இந்த வாக்குத்தத்தத்துக்காக சியோன் பர்வதம் அவன் அசையாமல் உறுதியா இருப்பது போல. சியோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சியோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. Praise God. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் இப்ப சொல்லுங்க, உங்களை நம்புற ஆண்டவரே. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். ஓ உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சந்தோஷமா உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மை நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பை நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பை நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், Praise the Lord. நல்ல கரங்களை கொட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல சகோதரிமார்கள் நல்ல கரங்களை தட்டி. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? யாரெல்லாம் நான் வந்தது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கான நாள். ஆமென். நாங்களாம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் கூட இருப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கான நல்ல வார்த்தையை கொடுக்கிறதுக்காக அருமையான பாஸ்டர் அம்மா வந்திருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க அதுக்காக உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்காக இந்த பாட்டு ஆராதனை எல்லாம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? ஹல்லேலூயா. அடுத்து நம்ம ஒரு பாட்டு பாட போறோம். அந்த பாட்டு பாடும்போது மட்டும் ஒரு முறை நின்னுக்கலாமா? அந்த பாட்டு நின்னாதான் பாட முடியும். ஹல்லேலூயா. சில பாடல் நின்னாதான் பாட முடியும். எல்லை இல்லாத உம் அன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே, மகாராஜாவே, என் ஏசையா, என்னை ஆளும் மன்னவரே, என் ஆசை நாயகரே. ஹல்லேலூயா. வந்துருச்சா? நம்ம லிரிக்ஸ் போட்டீங்களா? போட்டாச்சா? பாத்தீங்களா? என்ன போட்டிருக்கேன்? சத்தமா வாசிக்க, வாசிக்க தெரிஞ்ச வாசிக்க பாப்போம். எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே, மகாராஜாவே, மகாராஜாவே, என் ஏசையா, என் ஏசையா, என்னை ஆளும் மன்னவரே, என்னை ஆளும் மன்னவரே, என் ஆசை நாயகரே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரெல்லாம் யாராவது கட்சி கூட்டத்துக்கு போயிருக்கீங்களா? உங்களை கூட்டு போயிருக்காங்களா? போயிருக்கீங்களா? சரி, சொல்ல மாட்டீங்க, உண்மையை சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல. ஆனா அங்க போனா அவங்க கொடுத்த காசுக்காக மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியாது, அவங்க சொல்றதையும் செய்ய போறது இல்ல, செஞ்சது ஒரு நாளும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னதும் கிடையாது. ஆனா அவங்க ஒருவேளை செய்யலாம், செய்யாம போகலாம், ஏமாற்றலாம், கொள்ளடிக்கலாம். ஆனா இப்ப நாம ஆராதிக்க வந்திருக்கிற இயேசு இருக்கா பாத்தீங்களா? அவர் எதை சொன்னாரோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 எதை செஞ்சாரோ அது ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால ராஜாவே மகாராஜாவின் போது என்ன எப்படி இருக்கணும்? ஆர்ப்பரிப்பு பயங்கரமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டு ஏற்கனவே உங்களுடைய சத்தத்தை எங்க இருந்து எதிர்பார்க்கிறேன்? அந்த கொடாடியில இருக்கிற அந்த எஃபெக்ட் நான் எதிர்பார்க்கிறேன். ஆமென். 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 ஹல்லேலூயா. அதனால நல்ல சத்தமா சந்தோஷமா கூட சேர்ந்து பாடுங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு நாட்டுப்புற மாதிரி தான் இந்த பாடல் இருக்கும். சந்தோஷமா இருக்கும், பாடலாம். கை தட்டுங்க எல்லாம் ஒரே மாதிரி. எல்லை இல்லாத உம் அன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே, எல்லை இல்லாத உம்மன்பால் கொள்ளை கொண்டவரே, எல்லை இல்லாத உம் அன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே. இன்னொரு முறை பாருங்க. எல்லை இல்லாத உம்மன்பால் என் மனம் கொள்ளை கொண்டவரே, மகாராஜாவே, என் இயேசையா, மகாராஜாவே,
ராஜாவே என் இயேசையா. கைதட்டி. என்னை ஆளும் மன்னவரே என் ஆசை நாயகரே, என்னை ஆளும் மன்னவரே என் ஆசை நாயகரே. எல்லை இல்லாத உம்மன்பா என் மன கொள்ளை கொண்டவர். நீங்க பாருங்க. கொள்ளை கொண்டவரே. ஆமென். நல்லா இருக்கா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, நாங்க பாடுறது நல்லா இருக்கு, நீங்க பாடுறது நல்லா இருக்கா? நீங்க பாடணும். ஹல்லேலூயா. ஆமென். யாருக்கெல்லாம் வார்த்தை புரிஞ்சிருச்சு? நீங்க என்ன பாருங்களோ அதை இயேசுவுக்கு பிடிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நாங்க பாடுற மாதிரி தான் பாடினது அப்படின்னு கிடையாது. எப்பவுமே சொல்லுவேங்க ஜனங்களுக்கு, யார் பாடணும்? நீங்க பாடுறதால தான் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? இயேசப்பா. சத்தமா சொல்லுங்களேன். இயேசப்பாவுக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடலாமா? ஆமென். எல்லை இல்லாத உம்மன்பால். கொஞ்சம் சிரிங்களேன். சிரிங்க. பாருங்க, பக்கத்துல பாருங்க. அழகா இருக்கா பயமா இருக்கா? ஆமா, சிரிச்சாதான் நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. இல்ல சகோதரிமார்களுக்கு அழகு எதுதான்? சிரிப்பு தான். ஆமா, உங்களுக்கு நகையே இல்லாட்டி எது தேவை? சிரிப்பு தேவை. புன்னகை தேவை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனால சிரிச்சிட்டு நல்லா சந்தோஷமா ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கைதடி நல்லா. மகராஜா என்ன? மகராஜாவே என் இயேசையா. நல்ல சத்தமா. மகராஜாவே இந்த சத்தம் கேட்கணும். என் இயேசையா. இன்னொரு முறை. மகராஜாவே. நீங்க பாருங்க. என் இயேசையா. மகராஜாவே. மகராஜாவே என் இயேசையா. என்னை ஆளும் மன்னவரே என் ஆசை நாயகரே, என்னை ஆளும் மன்னவரே என் ஆசை நாயகரே. எல்லையில்லாத உம்மன்பால் என் மன கொள்ளை கொண்டவரே, எல்லையில்லாத உம்மன்பால் என் மன கொள்ளை கொண்டவரே. மங்கி எரியும் திரியாய் வாழ்ந்தேன், என்னை வெறுக்கவில்லை. நெறிந்து போன என் வாழ்வை முறிந்திட விடவில்லை. ஆமென். மங்கி எரியும் திரியாய் வாழ்ந்தேன், என்னை வெறுக்கவில்லை. நெறிந்து போன என் வாழ்வை முறிந்திட விடவில்லை. ஒண்ணுமே புரியலப்பா, என் அறிவுக்கு மெட்டலப்பா. ஒண்ணுமே புரியலப்பா, என் அறிவுக்கு மெட்டலப்பா. ஆனாலும் உந்தன் அன்பு பெரியதப்பா. ஆனாலும் உந்தன் அன்பு பெரியதப்பா. மகராஜாவே என் இயேசையா. மகராஜாவே என் இயேசையா. என்னை ஆளும் மன்னவரே என் ஆசை நாயகரே, என்னை ஆளும் வந்தவரே என் ஆசை நாயகரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பாட்டு பிடிச்சிருக்கு? அருமையான வார்த்தை இல்ல? மங்கி எரியும் திரியா வாழ்ந்த. ஆமா, எல்லாம் எப்பவுமே பிரகாசமா எரியிற விளக்கு இருக்கு பாத்தீங்களா? அது எப்ப வேணா என்ன ஆயிரும்? அணைஞ்சு போயிடலாம். ஆனா அந்த மங்கி எரியிற திரி இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன கிடையாது? வாய்ப்பே நம்பிக்கையே கிடையாது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை முன்னாடி நின்று நடத்துற நான் ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு நாள்ல சில காலங்களுக்கு முன்னாடி மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்? மங்கி எரிஞ்சுட்டு இருந்தேன். அத கை வச்சு காப்பாத்துறது கூட ஆள் இல்ல. ஆனா இன்னைக்கு உங்க முன்னாடி எப்படி இருக்கிறேன்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா நிக்க வச்சு. யார் நிக்க வச்சா? ஆமா, ஒருவேளை இங்க வந்திருக்கிற நீங்க ஒருவேளை நினைக்கிறேன், நான் கூட பாஸ்டர் எப்படி இருக்கிறேன்? மங்கி எரிஞ்சிட்டு இருக்கேன். உண்மையை ஒத்துக்கல. யாரெல்லாம் மங்கி எரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க? மங்கி எறியறீங்களா இல்லையா? நல்லா எறியறீங்கன்னா நாம இங்க வந்திருக்க மாட்டோமே. எப்படி எரிஞ்சிட்டு இருக்கோம்? ஆமா, காத்தடிக்குது. இந்த மங்கி எரியுதுல எதுல அடிக்குது? காத்தடிக்குது. இதுல கொடுமை மழை வேற பெய்யுது. நம்ம எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த கொஞ்சோண்டு எரிஞ்சிட்டு இருக்கல எது வேணா பெய்யுது, மழை பெய்யுது, காத்தடிக்குது. காப்பாத்துறதுக்கு யாரும் வரல. அதனாலதான் உங்களை ஆண்டு கூட்டு வந்திருக்கிறாரு. ஆண்டு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, ஆண்டவரே அணைஞ்சு போன என் விளக்க நீங்க என்ன பண்ணீங்க? மறுபடியும் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மறுபடியும் என்ன பண்ணீங்க? என் விளக்கை ஏற்றினீரே. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை தேவன் மறுபடியும் விளக்காய் ஏற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க விளக்கை யார் ஏற்றுவா? சத்தமா சொல்லுங்க, யார் ஏற்றுவா? ஒருவரை பாடலாமா? கைதடி. மங்கி எரியான் திரியாய் வாழ்ந்தேன், என்ன வெறுக்க
வெறுக்கவில்லை, நெறிந்து போன என் வாழ்வை முறிந்திட விடவில்லை. விட மாட்டாரு. மங்கி எரியும் திரியாய் வாழ்ந்தேன் என்னை வெறுக்கவில்லைமா, நெறிந்து போன என் வாழ்வை முறிந்திட விடவில்லை. ஒண்ணுமே புரியலப்பா, என் அறிவுக்கு மெட்டலப்பா. உங்க அன்பு ஒண்ணுமே புரியலப்பா, அறிவுக்கு ஏற்றலப்பா. ஆனாலும் உன்னை நன்மை பெரியலப்பா. உங்க மேல இயேசு வச்சிருக்கிற அன்பு உன்னை நன்மை பெரியதப்பா. மகராஜாவே, நல்ல கையை கொட்டி என் இயேசையா, மகராஜாவே, என் இயேசையா, என்னை ஆளும் மன்னவரே, என் ஆசை நாயகரே. ஆளும் மன்னவரே, என் ஆசை நாயகரே. தாயை போல தேற்றினத எப்படி நான் சொல்லுவேன்? ஒரு தந்தைய போல சுமந்தத என்னன்னு நான் சொல்லு. நீங்க பாருங்க, தாயை போல, தாயை போல தேற்றினதை எப்படி நான் சொல்லுவேன்? ஒரு தந்தைய போல, தந்தையை போல சுமந்ததை என்னன்னு நான் சொல்லுவேன்? ஓ அதிசயம் அதிசயமே, உன் அன்போ ஆச்சரியமே. பாடுங்களே, அதிசயம் அதிசயமே, உம் அன்போ ஆச்சரியமே. என்னையும் கைவிடாத நேசமே, என்னையும் கைவிடாத நேசமே. மகராஜாவே, என் இயேசையா, மகராஜாவே, என் இயேசையா, என்னை ஆளும் மன்னவரே, என் ஆசை நாயகரே, ஓ என்னை ஆளும் மன்னவரே. ஆசை நாயகரே. ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. உட்கார்ந்துக்கிடுங்க. ரொம்ப நல்ல அருமையான சகோதரிமார்கள், நல்லா பாடுறீங்க, ஆமென். நல்லா கத்துக்கிட்டீங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, ஆசீர்வதிக்கப்பட்ட சகோதரிமாரெல்லாம் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க, அதனால நம்ம தீமை ஒரு முறை சொல்லு. கருப்பொருள் என்ன? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கருப்பொருள் அப்படின்னு டக்குன்னு போடுங்க. என்ன வந்திருக்கு? ஆசீர்வதிக்கப்பட்டவளே. அல்லேலூயா. ஆமென். நாங்க பேசிக்கிட்டோம், ஆசீர்வதிக்க போகிறான்னு ஆண்டவர் எங்களுக்கு பேசல. இந்த கூட்டத்துல இதுக்கான கருப்பொருள் தேவன் என்ன செய்ய போறான்னு சொல்லும்போது இனிதான் ஆசீர்வதிக்கப்பட போறீங்கன்னு சொல்லல. என்ன சொல்லி இருக்குது? ஏற்கனவே ஆமா, ஆசீர்வதிக்க பட்டவளே. ஆமா, நான் எப்பவுமே சகோதரிமார்களை உற்சாகப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆமென். நீங்க நினைக்கிறீங்க அடுப்புக்கிட்டே கிடக்குறோம்னு சொல்லி, நீங்க அடுப்புல போய் நின்னாதான் உங்க முழு குடும்பத்துக்கும் சாப்பாடு கொடுக்க முடியும். ஆமென். நீங்க கொடுக்கிற சாப்பாட்டுல தான் நாங்க வேலை செய்யறோம், ஊழியம் செய்யறோம், படிக்கிறோம், தூங்குறோம், எல்லா வேலையும் இதுதான் செய்யறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென் சொல்லுங்களேன். நீங்க யாருதான்? ஆமா, என்னதான் எனக்கு சமையல் தெரியும், ஆனா என்னதான் நான் சமையல் செஞ்சாலும் எங்க அம்மா கூட கைப்பக்குவம் எனக்கு வராது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யாருங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? நானே எங்க அம்மாவா? அம்மா. சொல்லுங்க. அப்ப நீங்க யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆமா, ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு முறை பக்கத்துல கை பிடிச்சு ஆசீர்வதிக்கப்பட்டவளே அப்படின்னு சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லுங்க? சத்தமா இன்னொரு முறை கை பிடிச்சு ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஓ blessed. ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு பாட்டு பாடி ஆராதிக்க போறோம். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, பெண்களுடைய ஆயுதமும் கண்ணீர் தான். சொல்லுங்க, நான் முடிக்கல. வீக்னஸ் இதுதான். ஆமா, ஹல்லேலூயா. பெண்களுடைய அழுகைக்கு என்ன உண்டு? பவரும் உண்டு. சில நேரத்துல அதுவே என்னவா மாறிடுது? வீக்னஸா மாறிடுது. ஆனா நீங்க மற்ற இடத்துல எங்க அழுதீங்கன்னு தெரியல, ஆனா தேவ சமூகத்துல நீங்க விடுகிற கண்ணீருக்கு நிச்சயமாவே பலன் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு வேதனையில நொந்து பல பிரச்சனைகளை மனசுல தாங்கிட்டு இரவு நேரங்களில் விடுகிற, இல்ல தனிமையா இருக்கிற நேரங்களில் விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் கொடுக்கிறதுக்காக தான் கர்த்தர் இந்த கூட்டத்துக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. இது வரைக்கும் ஒண்ணு உங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம். இங்க இருக்க நாங்க எல்லாம் சாட்சி. நாங்க எப்பெல்லாம் அழுதோமோ அப்பெல்லாம் we feel Jesus Christ. Yes. இயேசு கிறிஸ்துவை நாங்க உணர்ந்தோம். ஆமென். அதனாலதான் நீங்க இனி அழும்போது உங்க கண்ணீரை மாற்றுவாருங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வரும். இனி அழும்போது நீங்க தனியா இல்ல, உங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்கார். அவர்தான் யாரு? இயேசு. சத்தமா சொல்லுங்க, அவர்தான் யாரு? இயேசு. சத்தமா சொல்லுங்க, அவர்தான் யாரு? இயேசு. ஹல்லேலூயா.
சொல்லிட்டு நம்ம பாடுவோம். ரொம்ப ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அப்படியே நமக்கு வந்த சம்பவத்தை போல இருக்கும். நம்ம அதை உணர்ந்து கண்ணீரோடு நீங்க பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. போட்டீங்களா? எல்லாம் உணர்ந்து பாடுங்க. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, பாடுங்க. என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவர். அழுத போதெல்லாம், நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவர். இன்னொரு முறை, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. அன்பாய் இருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போனார்கள். பாடுங்க. அன்பாய் இருப்பேன் என்று சொன்னவர்கள் அலட்சியமாய் விட்டு போனார்கள். அன்பு தருபவரும் நீர்தானையா, அன்பு தருபவரும் நீர்தானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம், பாடுங்களேன். உங்க சத்தம் கேட்கட்டும். சமீப நாட்களா நாங்க ஒரு காரியத்தை ரொம்ப கவனமா, குடும்ப காரியங்களை ஆலோசனை வரும்போது, நான் எல்லாருக்கும் தெரியும், எல்லா திருமணங்கள்லயும் ஒரே மாதிரியான உடன்படிக்கை இருக்கு. என்ன தெரியுமா? திருமணம் பண்ணி வைக்கும் போது பாஸ்டர் கடவுளுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் மரணத்திலும் எல்லா நேரத்திலையும் நான் மரணம் நம்மை பிரிய வரைக்கும், சத்தமே வரல, என்ன உங்க கூட இருப்போம். அப்படித்தானே நம்மளை கைப்பிடிக்கிறாங்க, நாம அவங்க கையை பிடிக்கிறோம். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை தான், உடனே என்ன அனுப்புறாங்க? டிவோர்ஸ். என்ன அனுப்புறாங்க? அப்படி இல்லனா டிவோர்ஸே கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல வித்தவுட் டிவோர்ஸ் வாங்க. எப்படி தெரியுமா? எனக்கு உனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. அப்பா அம்மா வரும்போது மட்டும் நம்ம யாரா இருக்கணும்? கணவன். ஆமா, போயிட்ட பிறகு நம்ம யாரா மாறிடணும் மறுபடியும். இருக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் அதெல்லாம் மாற்றுவார்னு சொல்றேன். ஆமென். அன்னைக்கு கையை பிடிக்கும் போது, நீதாமா என் உசுரு, நீதான் எனக்கு எல்லாம். நாம சொல்லிருப்போம் ஒருவேளை, அப்பா எல்லாம் நீங்க தான். ஆனா நடுவுல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இன்னைக்கு என்ன ஆயிட்டு? பேச்சுவார்த்தை கிடையாது, பேசுறது கிடையாது, சாப்பாடு கொடுக்கறது கிடையாது. நீ உன் வாழ்க்கையை பாத்துக்க, நான் என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன் அப்படி சொல்லி போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல ஆண்டவர் சொல்லாரு, நான் உன்னை விட்டு ஒரு நாள் பிரிய மாட்டேன். அல்லேலூயா. அவர் பிரியறது மாத்திரமல்ல, பிரிந்திருக்கிற உறவுகளையும் இயேசு கிறிஸ்துவால சரி பண்ண முடியும். ஆமென். எந்த கோச்சாலும் பண்ண முடியாது. அல்லேலூயா. கோச் ஆலோசனை கொடுக்கும், இல்ல பிரிச்சு வைக்கும். ஆனா தேவ சமூகம், தேவனுடைய பிரசன்னம் இருக்கு பாத்தீங்களா? புரிந்து போன உறவுகளை, கணவனை மனைவிய, அப்பா அம்மாவை மறுபடியும் சேர்த்து வைக்க முடியும். இயேசு நண்பனால என்ன பண்ண முடியும்? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா மாறின பிறகு எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எந்த கணவன் வேண்டாம், இனி உன் மகத்துல முடிக்க மாட்டேன், பேச மாட்டேன்னு சொன்னாங்களோ, அதே கணவன் இல்ல அதே உறவு உங்களை தேடி வரக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு தெரியாது, ஒருவேளை after this meeting, இந்த முகாமுக்கு பிறகு கூட அது நடக்கலாம். ஆமென். யாரெல்லாம் ஆமென் சொல்றீங்க? அதனால அன்பா இருப்பேன்னு சொல்றவங்க அப்படி போயிட்டாங்க. என்ன போட்டுருக்கு? அலட்சியமா என்ன பண்ணாங்களா? விட்டு போவாரு. அலட்சியமா விட்டு போயிட்டாங்க. ஆனா அன்பு தருபவர் யாரு? இயேசு. ஹalleluya. ஆமென். அவரை தவிர வேற வழி இல்ல. ரெண்டு கையை உயர்த்துங்க பாப்போம். அவர் இயேசுதான். சத்தமா அவர் இயேசுதான். இன்னும் கொஞ்சம் சத்தமா அவர் இயேசுதான். அவர் இயேசுதான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சேர்ந்து பாடலாமா? கை தட்டி உணர்ந்து ஆண்டவரை அர்ப்பணிச்சு கூட இருக்கிறார். உங்க பக்கத்துல இருக்கிறார். உங்களை தைரியப்படுத்திட்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கை குடிச்ச பிடிமானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறார். அழுத
போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, என் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அன்பாய் இருப்பேன் என்று சொன்னார்கள், அலட்சியமாய் விட்டு போனார்கள். எங்களை விட்டு அன்பாய் இருப்பேன் என்று சொன்னவர்கள் அலட்சியமாய் விட்டு போனார்கள். இப்ப நீங்க சொல்லுங்க, அன்பு தருபவரும் நீர்தானையா, அன்பு அல்லேலூயா, உம்மையன்றி எனக்கு யாரையா, சொல்லுங்களேன், உம்மையன்றி எனக்கு யாரையா. அவர் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே, அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, ஆமென். கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. உண்மைதானே? உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. வெறுக்காத தெய்வம் நீர்தானையா, வெறுக்காத தெய்வம் நீர்தானையா. உம்மையன்று எனக்கு யாரையா, ஆமென். உம்மையன்று எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவர். நல்ல கையை தட்டி. நான் அழுத போதெல்லாம் அப்படியே கண்களை மூடிக்கோங்க. அருகில் வந்தவரே, ஓ நன்றி அப்பா. கண்ணீர் துடைத்தவரே. எல்லாரும் சேர்ந்து அவர் இயேசுதான், அவர் இயேசுதான், அவர் இயேசுதான், அவர் இயேசுதான், அவர் இயேசுதான். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே, அழுத போதெல்லாம் கண்ணீரை துடைக்கிறதுக்காக, அருகில் வந்தவரே, உன் ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக மாத்துறதுக்காக இயேசு உன் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறாரே. போதெல்லாம் Praise God. அருகில் வந்தவரே, ஆமென். கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போனார்கள். எத்தனை பேர் போயிட்டாங்களே. கவலைப்படாத. சொல்வார்கள், உதவி தள்ளிவிட்டு போவார்கள். உனக்கு உதவி செய்ய உதவி செய்பவரும் நீர்தானையா, உதவி செய்பவரும் நீர்தானையா. உம்மையன்றி எனக்கு யாரையா, அதுங்க உம்மையன்றி எனக்கு யாரையா. அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே, சத்தமா. நான் அழுத போதெல்லாம் அருகில் வந்தவரே, கரங்களினாலே கண்ணீர் துடைத்தவரே. ஹalleluya. எத்தனை பேர் கண்ணீர் வருது? ஆமென். இது எல்லாமே ஏதோ எங்கேயோ யாருடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. ஆமென். உதவி செய்யறேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? சில நேரங்கள்ல நான் கேள்விப்பட்டது உண்டு, அப்பா அம்மா சகோதரிமார்கள் நல்லா வசதி இருக்குது, நான் ஏழைங்களை சொல்லல, மிடில் கிளாஸ் சொல்லல, நல்லா வசதி இருக்கிற அப்பா அம்மா சொன்னாங்க, போ மகளே நான் உனக்கு எல்லாம் செய்யறேன்னு சொன்னாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க? இப்போ மறந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. கேட்டா எப்படி சொல்றாங்க பதிலு? செய்யறேன் தானே சொன்னேன், செய்ய மாட்டேன்னு சொன்னமா? அம்மா என்ன சொல்றாங்க? பெற்றெடுத்த அம்மா என்ன சொல்றாங்க? செய்யறேன் தானே சொன்னேன், செய்ய மாட்டேன்னு சொன்னேனா? பொறு, செய்வோம், எங்களுக்கு தெரியும். அப்ப அப்படி இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கு வலி? உங்களுக்கு தாங்க முடியுதா? ஆனா இயேசு அப்படி இல்ல. உங்களுக்கு எதை வாக்கு பண்றாரோ அதை அப்படியே செஞ்சு முடிப்பார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. வேதத்துல ஒரு சகோதரி பேர் உண்டு, அவங்க பேரு ஆகார். என்ன பேரு? ஆகார். சத்தமா சொல்லுங்க. யார் அவங்க? ஆகார். ஆகார் பாத்தீங்கன்னா பிறப்பில அடிமை. யார் அவங்க? பிறப்புல She was a slave. ஒரு அடிமையா இருந்தவங்க. அவங்களை யாருன்னா வேலைக்காக வாங்கிட்டு போவாங்க, வேலை செய்யறதுக்காக மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க. அந்த நாட்கள்ல அடிமைகள், இன்னைக்கு எப்படி நீங்க சந்தையில போய் கேரட் தக்காளி வாங்குறீங்க, அந்த மாதிரி அடிமையை வாங்கிட்டு வருவாங்க. யாரை வாங்கிட்டு வருவாங்க? அடிமை. அப்படிப்பட்ட ஒரு அடிமையோட பேரு தான் ஆகார். என்ன பேரு? ஆகார். எங்க வாங்கிட்டு இருந்தாங்க?
அடிமை சந்தையில அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆனா வந்து சேர்ந்த இடம் நல்ல இடம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை அடிமைக்கு என்னெல்லாம் வாழ்க்கை கிடைச்சோ தெரியாது. ஆனா இந்த ஆகாருக்கு ஒரு நல்ல குடும்பம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அந்த நல்ல குடும்பம் யாருன்னா உண்மையுள்ள தெய்வமாக இயேசுவை ஆராதிக்கிறவங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க ஒரு நெருக்கடி வருகிறது. ஆகார் அந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து போகக்கூடிய நிலைமை வரும்போது அழைச்ச தேவன் உடல. அல்லேலூயா. அடிமையோ தாழ்ந்தவங்களோ உயர்ந்தவங்களோ ஆண்டவருக்கு அதெல்லாம் கிடையாது. இந்த உலகம் தான் முத்திரை குத்தி வச்சிருக்கு. நீ உயர்ந்தவ தாழ்ந்தவ, கருப்பா இருக்கிற குண்டா இருக்க ஒல்லியா இருக்கிற, உன் பல்லு எடுப்பா இருக்கு, உனக்கு இது இல்ல அது இல்ல, இந்த உலகம் தான் சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்கிற என் சகோதரிமார்கள், என் அம்மாமார்கள், என் அக்காமார்கள், என் தங்கச்சிமார் எல்லாமே ஆண்டவருக்கு முன்னாடி அழகானவங்க. ஆமென். கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Hallelujah. There is no any different. எந்த வித்தியாசமும் ஆண்டவருக்கு முன்னாடி கிடையாது. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்திக்கோங்க பாப்போம். ரெண்டு கரங்களை உயர்த்தி இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே என்ன யார் என்ன சொன்னாலும் சரி செய்வேன்னு சொல்லியிருப்பாங்க, மறந்து போயிருப்பாங்க. ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து மத்தியில் இருக்கிறாரு. What God promised, தேவன் வேதத்துல சகோதரிமார்களுக்கு சொல்லி பெண்களுக்காக எதை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரோ, தீர்க்க தரிசனம் பண்ணி இருக்கிறாரோ, அவைகள் எல்லாம் உங்க மேல வந்து பழிப்பதாக. You are blessed. கையை உயர்த்தி சொல்லுங்க, அவர் இயேசுதான், அவர் இயேசுதான். சொல்லிடு மகளே, அவர் இயேசுதான். இன்னும் கொஞ்சம் சத்தமா, அவர் இயேசுதான். உங்க நிலைமை மாறப் போகிறது. அவர் இயேசுதான், அவர் இயேசுதான். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. எழுப்பி நிக்கலாமா? நம்ம ஆராதிக்கிற நேரத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு few minutes, ஒரு 2 நிமிஷம், ஒருவேளை புதுசா வந்தவங்க எல்லாம் தெரியாது, நன்றி சொல்ல போறேன். ஏன்னா இந்த வருஷம் தொடங்கி 9 மாசம் முடியுது. எத்தனை மாசம் முடியுது? ஏறக்குறைய இந்த வருஷத்துடைய 3/4 பாகம். எத்தனை பாகம்? இன்னும் 3 வருஷம் தான். 2025க்குள்ள போயிருவோம். நமக்கு என்ன பிரச்சனை என்ன சூழ்நிலையோ, ஆனா உங்களையும் என்னையும் குடும்பத்தோட இந்த அக்டோபர் மாதத்துல 2ஆம் தேதி நம்ம ரொம்ப பத்திரமா கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். யாருக்கெல்லாம் நான் சொல்றது புரியுது? Amen. நீங்க டிவி நீங்க நியூஸ் பேப்பரை இல்ல நியூஸ் சேனலை பாத்தீங்கன்னா தினந்தோறும் விபத்துகள், தற்கொலை, கொலைகள், கொள்ளை, நிறைய மோசமான செயல்கள். இந்த மோசமான உலகத்தின் நடுவுல தான் உங்களையும் என்னையும் உங்க குடும்பத்தையும் இதுவரை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். யாருக்கெல்லாம் சந்தோஷம்? ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். Amen. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லாரும் கையை உயர்த்தி நன்றி சொல்லுங்க பாப்போம். வேற ஒண்ணும் வேணும். நன்றி இயேசுப்பா. நன்றி இயேசுவே. என்னையும் என் குடும்பம், உங்க சத்தம் கேட்கணும். யாரையும் பார்க்காதீங்க, ஆமென். யாரையும் பார்க்காதீங்க. கண்ணை மூடிக்கோங்க. ஆமென். நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. என்ன நன்றி இயேசுவே. என் குடும்பத்தை, என் பிள்ளைய, நன்றி என் கணவனை எல்லாத்தையும் நன்றி நீங்க இயேசுவே. பாதுகாத்தீங்களே. நன்றி இயேசுவே. ரொம்ப நன்றி. நன்றி இயேசுவே. ரொம்ப நன்றிப்பா. நன்றி இயேசுவே. Oh, praise the Lord. நன்றி இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. நீங்க நன்றி செலுத்துறோம். நன்றி இயேசுவே. Praise the Lord. Hallelujah. Amen. இப்ப கண்ணை திறந்து பாருங்க பாப்போம். ஆமென். ஒரு நல்ல பாட்டு ஒண்ணு இருக்குது. என்ன போட்டிருக்கு முன்னாடி? எப்படி? மகிழ்ச்சியோடு. பாதி பேர் கோவமா இருக்கிறீங்க, பயங்கர டெரரா இருக்கிறீங்க. எப்படி துதிக்கணுமா? மகிழ்ச்சியோடு. இப்பதான் கொஞ்சம் லைட்டா அது பாருங்க. இட்லி சொல்லுங்களேன், இட்லி சொல்லுங்க. சில பேருக்கு நான் நினைக்கிறேன் கம்பி கட்டிருக்காங்களா பல்லுக்கு யாருக்காவது? இல்ல நல்லா வாயை திறந்து நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியோடு. மகிழ்ச்சியோடு. எப்படி? அப்படியா? மகிழ்ச்சியோடு. அப்படியா? இன்னும் டெரரா தான் சொல்றீங்க. நல்லா சிரிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியோடு. மகிழ்ச்சியோடு. துதிக்கிறோம். ஆமென். மனமகிழ்ந்து துதிக்கிறோம். துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா. ஆமா, யார் யாரையோ மன்னவரேன்னு சொன்னோம், ஒண்ணு வேலைக்காகல. சத்தம் வரல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யார் யாரையோ மன்னவரேன்னு சொன்னோம், என்ன பண்ணாரு? மன்ன மாறிட்டு போயிட்டாரு. ஆமென். ஆனா நம்மள ஒரு நாள் மறக்காத ஒரு மன்னவர் இருக்காரு, இயேசு ராஜா. ஆமென். சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, இனிமே இந்த மன்னவர் மட்டும் மன்னவர்னு சொல்லுங்க. ஆமென். 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 இந்த மன்னவர் மட்டும் என்ன சொல்லுங்க? மன்னவரேன்னு சொல்லுங்க. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை. இந்த சகோதரிமார்கள் நான் பார்த்திருக்கிறேன், நல்லா அழகா உங்களுக்கு ஒரு டீம் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் லைட்டா அசைச்சு உடம்பெல்லாம் அசைச்சு ஆக்ஷன்லாம் பண்ணுவீங்க, அப்படிதானே? ஆனா அசைங்க பாப்பா, இந்த பக்கம் அசைங்க. இப்படி அசைங்களா, என் கூட சேர்ந்து இப்படி அசைங்க. பில்டிங் ஏதாவது சாயுதா?
மட்டும் ஆகல. நாளைக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் பாருங்க. ஆமா ஒண்ணுமே ஆகல. அப்ப நம்ம என்ன பண்ண பாடும்போது கைதட்டி என்ன பண்ணலாம்? அசல ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். நல்லா நல்லா கைதட்டி. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மகிழ்ந்து துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. சரி, கிளாப்பிங் மட்டும் கத்து கொடுத்துரும். சரியா? மியூசிக் போடுவாங்க. அப்ப நான் 1 2 சொல்லுவேன், கரெக்டா கை தட்டணும். ஓகேவா? நல்லா கை தட்டுறீங்க. இன்னும் கொஞ்சம் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ரெடி தம்பி? 1 2 1 2 ஒரே மாதிரி 1 2 1 2. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசு ராஜா. நல்லா அசந்து எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசு ராஜா. உங்க சத்தம் கேட்கணும். மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. ஹalleluya. ஹalleluya. இப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த பாட்டு. யாருக்கெல்லாம் பின்பாட்டு ரொம்ப பிடிக்கும்? பின்பாட்டு எங்க வீட்ல நிறைய பின்பாட்டு நான் கேட்டிருக்கேன். நான் ஏதாவது சொல்லுவேன். அரிசி இந்த கடைசி நேரம் காலி ஆயிடும். அப்பதான் போன் பண்ணி சொல்லுவாங்க, எப்பா என்ன வாங்கிட்டு வாங்க? ஏமா நைட்டுக்கு இருக்கான்னு கேட்டா இல்லப்பா. எப்ப எல்லாம் காலி ஆகி சட்டியை வலிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? சீக்கிரம் வாங்கிட்டு வாங்கல, பிள்ளை அழுவுது பசிக்குது. எப்ப சொல்லுவாங்க? எல்லாம் முடிஞ்ச பிறகு. அப்போ வீட்டுக்கு வந்து சண்டை நடக்கும். சண்டை நடக்கும் போது முதலே சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். இங்க இருந்து கிச்சன்ல இருந்து பின்பாட்டு வரும். என்ன வரும்? முதலையே சொல்ல மாட்டியா? என்ன சொல்லுவாங்க? சொல்ல மாட்டேன். அது இன்னும் பிரபு வீட்டுல பின்பாட்டு வரல, சரியா சொல்ல மாட்டாரு. ஹalleluya. இல்ல என்ன வரும்? இப்போ நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. பாடலாமா? பின்பாட்டு பாடலாமா? ஹalleluya. அங்க சேர்ந்து பாடும்போது சேர்ந்து பாடுங்க. பின்பாட்டு வரும்போது இவங்க கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ண? பின்பாட்டு பாடுங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கை தட்டி 1 2. வெரி குட். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசு ராஜா. எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. One more time. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. நல்லா ஆராதிங்க, நல்லா பாடுறீங்க. சூப்பர். மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நாச்சமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாச்சமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே. பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே வல்லவரே நல்லவரே, வல்லவரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. பாடுங்க. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம் மன்னவரே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்று நெருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, விசாலத்தில் வைத்தீரே. சேற்று நெருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே. கண்மலை மேல் நிறுத்தினீரே. அற்புதரே அதிசயமே, அற்புதமே, அதிசயமே. ஆனந்தமே இயேசு ஆனந்தமே, ஆனந்தமே பரம ஆனந்தமே.
தருணம் பாருங்க. நான் போன வாரம் ஒரு சபைக்கு என்ன பாஸ்டர் தனசேகர் அவங்க அனுப்பி வச்சிருந்தாங்க. அப்போ அங்க இருக்கிற பாஸ்டர் வந்து எனக்கு பைபிள் காலேஜ்ல ஜூனியர். அவர் என்ன அறிமுகப்படுத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. திடீர்னு ரொம்ப சிரிப்பு வந்துட்டு. என்னன்னா அவர் சொல்லும்போது சொன்னாரு, இந்த அண்ணனை வந்து எனக்கு காலேஜ்ல தெரியும். நான் முதல் வருஷம் படிக்கும் போது அண்ணன் 3ஆவது வருஷம் படிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்ப அமைதியா இருப்பாங்க, எல்லாம் கரெக்டா சொன்னாரு. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு, அண்ணன் நல்லா கருப்பா இருந்தாரு. அப்போ அல்லேலூயா. எப்படி இருந்தேனா நானு? கருப்பா. தெரியல, அப்படிதான் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனா இப்போ என்ன மாதிரி கலர் யாருமே கிடையாது. இல்ல என்ன ஒரு ரத்தம் வரும். அல்லேலூயா. சரி, அப்ப எனக்கு ஞாபகம் வந்தது, அடுப்புக்கறி போல இருந்த என்ன என்னமா மாத்தி இருக்கிறாரா? சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, இங்க இருக்கிற நீங்க எல்லாருமே யாருதான்? கருப்புன்னு சொல்லல. உங்க வேலையே எங்கதான்? அடுப்புங்கரை தான். அல்லேலூயா. ஆனா உங்களை ஆண்டவர் யாரா வச்சிருக்கிறாரு? பொன் சிறகு. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். Because you are blessed. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இன்னும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு நடக்கலையே, நீங்க பயப்படாதீங்க. இந்த முகாம் முடியறதுக்குள்ள நீங்க உங்களை ஆண்டவர் பொன் சிறகா மாத்துவார். அல்லேலூயா. You are blessed. நீங்க யாரா மாறுவீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா மாறுவீங்க. பாடலாமா? ஆமென். ரெடி? கைதட்டி. அடுப்புக்கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. அடுப்புக்கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. ரத்தத்தாலே கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே, உயர்ந்தவரே. இன்னொரு முறை, உன்னதரே. இருள் நீக்கும் நல்ல ஒளி விளக்கே. ஓ, இருள் நீக்கும் மகிழ்ச்சியோடு மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனவீசும் ரோஜா. இயேசு ராஜா, குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே, ஓ அன்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். வல்லவராம் வல்லவராம் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே. ஆமென் ஆமென். இயேசுவின் சன்னிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. இயேசுவின் சன்னிதானத்தில். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க எங்க வந்திருக்கீங்க தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. அப்பா வீட்டுக்கு. சகோதரிமார்கள்லாம் எப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பா வீட்டுக்கு போறோம். அதுவும் கணவனா சொல்லணும், எம்மா இந்த வாரம் எங்க போயிட்டு வா? அப்பா வீட்டுக்கு. ஆமா, நீங்களா கேட்டு போறது கொஞ்சம் கஷ்டம். அல்லேலூயா. போராடணும், சண்டை போடணும், விளக்கம் சொல்லணும், நல்ல நாளா இருக்கணும். ஏதாவது ஒரு சரியான காரணமா இருந்தா தான் யார் அனுப்புவா? ஆமா, இல்ல நம்ம வீட்டாளுங்க அனுப்புவாங்க. ஆனா அவரே அனுப்புனா எப்படி இருக்கும்? இப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்க? அப்பா வீட்ல. சந்தோஷமா சொல்லுங்களேன். ஏன் அப்பா வீட்ல சந்தோஷம், உரிமை உண்டு. ஆமென். அல்லேலூயா. போனோனே அம்மா சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நீ போய் படுத்துக்கிட்டா கண்ணு, நான் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன். அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க அம்மா? நீ போய் படுத்துக்க,
அம்மா உனக்கு என்ன செஞ்சு வச்சிருக்கேன், உனக்கு பிடிச்சத செஞ்சு செஞ்சு தாரேன். கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. அடுத்தது கிளம்பும் போது அப்பா வீட்டுல ஒரு சந்தோஷம். அப்பா என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி வச்சிருப்பாரு. ஆமென். எப்பா எப்படி எடுத்துட்டு போவ, அம்மா நானே உன் கூட வாரேன். ஹalleluya. ஹalleluya. என்ன சொல்லுவாங்க அம்மா, நானே நானே உன் கூட வரேன். வாரேன். வந்து என்ன பண்ண விட்டுட்டு வரேன். அம்மா அடுத்து அம்மா என்ன பண்ணுவா, அப்பாவுக்கு தெரியாம காசு ஆமா காசு ஒரு சீலை வேற ஒரு என்ன வரும், இந்தா அப்பாவுக்கு தெரியாது, தெரிஞ்ச சத்தம் போடு, நான் தான் இவ்வளவு வாங்கியிருக்கேன், நீ என்ன பண்ணுத கொண்டு போ. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? ஆமென். ஹalleluya. ஹalleluya. பாஸ்டர் ஒருவேளை எனக்கு அதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்றீங்களா, இந்த அப்பா உங்களுக்கு தருவார். ஆமென். எந்த அப்பா தருவாரு, இயேசப்பா. இந்த இயேசுப்பா தருவார். கையை உயர்த்தி அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதான். ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம், ஆடுவோம் நடனம் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம். ஆடுவோம் நடனம் ஆடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. பிரிய பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. உனக்குத்தான் பிரிய மாணவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு, உங்க பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும் உண்டு. பிடித்திடுவாய் தாண்டிடுவாய், இப்போ பிடித்திடுவாய். மாட்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே, ஆமென். மாட்கால்கள் உனக்கு உண்டு மறவாதே. பிரியமானவளே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஹalleluya. ஹalleluya. சரியான ஒரு வார்த்தை. உங்க வாழ்க்கையில நிறைய மேடு பள்ளம் இருக்குது, யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்க? சகோதரிமார்கள் அம்மாமார்கள் சொல்லுங்களேன். முடியாதவங்க உட்கார்ந்து இருங்க, பிரச்சனை இல்ல, மற்றவங்க எல்லாம் நில்லுங்களேன். ஹalleluya. பிரயாணத்துல இருந்து வாழ்க்கையில என்ன உண்டு, மேடு பள்ளம். மேடு பள்ளம். யாருக்காவது ஒரே மாதிரி நல்லா இருக்குன்னு யாரும் சொல்றவங்க உண்டா? கடந்து வந்த பாதை ஆமா சொல்லுவாங்க, ஜான் ஏறுனா மோளம் ஆமா சறுக்கிடுது இறங்கிடுது. ஹalleluya. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்ல, உங்களை படிப்படியா உயர்த்துகிற ஆண்டவர். ஆமென். ஆமென். உங்களை அப்படியே ஜான் ஏற்றி குளத்தை இறக்கி அப்படிலாம் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எங்களை கொண்டு போகல, உங்களையும் கொண்டு போக கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமா இல்ல, பெண்களுடைய மிகப்பெரிய வேதனையே பிரசவ வலிதான். இது பிரசவ வலி. ஆமா, அதையே தாங்கிட்டீங்க இல்ல, உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆமென். அதை தாங்கிறதுக்கு பலன் கொடுத்தவர் யாரு? எஸ். என்ன சொல்லுவாங்க, பிரசவங்கிறது மறு, சொல்லுங்களேன் மறு. பிறப்பு. ஆமா, மறுபடியும் பிறந்துதான் கர்த்தர் உங்களை எல்லாம் காப்பாத்தி இருக்கிறார். ஹalleluya. அன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த பலன் தான் இல்ல. அதனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உங்களை மிதிக்கிறதுக்கு தாண்டி போறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு மான்கால்களை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சகோதரனாகி நாங்க கூட சில நேரத்துல சோர்ந்து உட்கார்ந்துடுவோம். ஆனா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இந்த சகோதரிமார் மட்டும் எப்படிதான் ஓடுறாங்கன்னு தெரியல. ஹalleluya. அத்தனை கஷ்டம், அத்தனை கவலை, பிள்ளை, அப்பா, அம்மா, கணவன்மா எல்லாரையும் சுமந்துகிட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு கர்த்தர் என்ன காலம் கொடுத்திருக்கிறாரு? சத்தமா சொல்லு, என்ன காலம் கொடுத்திருக்கிறாரு? ஆமா, அந்த மான்கால் அப்படி என்ன, மான்கால்ல என்னங்க ஸ்பெஷல்? ஒழுக்கு பாறையில கூட தைரியமா நிக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஒழுக்கு பாறையில கூட நிக்கும், தைரியமா. திடமா நிக்கும். Yes. ஹalleluya. ஹalleluya. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன்கிற இந்த முகாமுக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, ஆமென். நீங்க மான்கால்களை பெற்றுக்கொண்டு போக போகிறீங்க. எத்தனை கடினமான சூழ்நிலை வந்தாலும் ஸ்ட்ராங்கா அசையாம உறுதியோட நின்னு உங்களை தேவன் உயர்த்த போகிறார். கரதா. ஹalleluya. ஹalleluya.
வாசிக்கிறீங்க. ஆமென். இந்த ஒரு பாட்டு திரும்ப இன்னொரு இந்த சத்தத்தை பாடுமா. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கை தட்டி. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவார், தாண்டிடுவார், மிதித்திடுவார், தாண்டிடுவார். மாக்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மாக்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவரே, வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவரே இயேசு ராஜா, எங்க மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா. இயேசு ராஜா, சாரோ ரோஜா. ஒரு சோரா நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையாக. ஆமா. இன்னும் சில நிமிடங்கள்ல ஆராதனை முடிக்க போறோம். அப்படியே 2 கரங்களை உயர்த்திக்கோங்க. கொஞ்ச நேரம் தாங்கிக்கிடுங்க. ரொம்ப முக்கியமான நேரம். வயசானவங்க மட்டும் அது கூட அவங்களுக்கு விருப்பமா இருந்தா மட்டும் நீங்க அமர்ந்துக்கிடுங்க. கடவுளுக்கு அனுத்தக்கூடிய ஒரு நேரம், உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நேரம் அது. அப்படி உங்க கரங்களை உங்களுடைய சூழ்நிலைமைக்கு ஏத்தது போல, உங்களுடைய ஆடைகளுக்கு ஏத்தது போல நீங்க கரங்களை உயர்த்திக்கோங்க. உங்களுடைய கரங்களை உயர்த்தும் போது ஒரு காரியத்தை நீங்க உங்களால பார்க்க முடியும். பாலைவனமா இருக்கிற உங்க வாழ்க்கைய கத்தரிப்போ சோலைவனமா மாத்த போறாரு. கண்களை மூடி இருக்கீங்களா? பாலைவனமா இருக்கிற உங்க வாழ்க்கைய ஒரு பயங்கரமான மாற்றத்தை இன்னைக்கு தர போறாரு. இங்கிருந்து போகும்போது நம்பிக்கையோட போக போறீங்க. இந்த கூட்டத்துல கர்த்தர் ஒரு சுகத்தை உங்களுக்கு அனுப்ப போறாரு. நாங்க இது ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்க சகோதரிமார்களுக்கு கர்ப்பப்பையில நிறைய பிரச்சனை இருக்குது. 24 மணி நேரம் நின்னுட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு சரீரத்துல நிறைய வலி, முதுகெலும்புல பிரச்சனை இருக்குது. நிறைய 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 பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. தூக்கம் இல்ல, சாப்பிட முடியல, அல்சர் இருக்கு. எங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி ஆண்டு ஜெபம் பண்ண சொன்னாரு. இந்த இடத்துல அவங்க ஆராதிக்கும் போது நான் சுகம் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இன்னும் சில பேருக்கு எனக்கு இன்னும் பிள்ளை பாக்கியமே கிடைக்கலன்னு சொல்லி ஏக்கத்தோட வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க யூட்ரஸ், உங்க கர்ப்பப்பை ஆண்டு தொட போறாரு. There was a strength. சாபம் பல சந்ததிகளா வந்துட்டு இருக்க சாபம் இயேசுவின் நாமத்துல முறியடிக்க போகிறது. ஒரு சுகத்தை ஆண்டவர் அனுப்ப போறார். ரிசீவ். இயேசுவின் நாமத்துல சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. இது தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம். இது ஹோட்டல் இல்ல, திருமண மண்டபம் இல்ல, தேவனுடைய ஆலயம். தேவ பிரசன்னம் உங்களை சுகமாக்கும். பாலைவனமாயிருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. கண்களை மூடி சொல்லுவோம். பாலைவனமாயிருந்த எங்களை சோலை
பாலைவனமாய் மாற்றினீரையா. அப்படியே கண்களை மூடின வண்ணமாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களிலே 12 வருடங்கள் சரீரத்திலே பெரிய வியாதினாலே பாதிக்கப்பட்ட நிலைமையில தனக்கு உண்டாயிருந்த ஆஸ்திகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று மருத்துவர்களுக்கு செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் இனி ஒன்றும் செய்வதற்கு இல்லை என்ற நிலைமையிலே ஆண்டவர் அந்த பட்டணத்திற்கு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட பொழுது ஆண்டவரை தேடி அந்த சகோதரி வந்தாள். அவள் வரும்பொழுது பலவீனத்தோடு வந்தாள். ஆனால் திரும்பி போகும் பொழுது தேவனுடைய வல்லமையோடு புறப்பட்டு கடந்து சென்றாள். என் அன்பு சகோதரியே, இந்த பெண்கள் முகாமுக்கு நீ ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் இந்த பகல் வேளையில இங்கிருந்து புறப்பட்டு போகும் பொழுது தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்ணாக, கர்த்தருடைய சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்ணாக, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு பெண்ணாக இங்கிருந்து நீ புறப்பட்டு போவது உறுதி. இங்கிருந்து புறப்பட்டு போவது நிச்சயம். ஆண்டவரை மாத்திரம் விடுதலையா துதிப்போம் என்று சொன்னார். நம்முடைய வாய்களை திறந்து மனதார கர்த்தரை துதிப்போம் என்று சொன்னார். அவர் தம்முடைய நன்மையினாலே நிரப்பி நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பி வழி அனுப்புவார். கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். இயேசுவே நீர் நல்லவர் என்று சொல்லுவோம். இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். கொஞ்ச நேரம் நல்ல விடுதலையா சகோதரிகள் கண்களை மூடின வண்ணமாக ஒரு சிலர் வாயை திறக்கல, இன்னும் வாயை திறக்கல, இன்னும் வாயை திறக்கல. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்களை மூடி இயேசுப்பா எங்கள் மத்தியில் வருவீராக. இயேசுப்பா எங்கள் நடுவில் இறங்கி வருவீராக. எங்கள் நடுவில் இறங்கி வருவீராக. அற்புதம் செய்யும்படி கர்த்தர் எங்கள் நடுவில் இறங்கி வருவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் ஒன்று நினைத்தான் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே. நான் ஒன்று நினைத்தால் நீர் ஒன்று செய்கிறீர், எல்லாம் நன்மைக்கு தானே. ஐயா, எல்லாம் நன்மைக்கு தானே. ஐயா, எல்லாம் நன்மைக்கு தானே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, எங்கள் ஆதரவே. கரங்களை உயர்த்தி நல்லவரே, எல்லாரும் சேர்ந்து வல்லவரே, அடைக்கலமே, ஆதரவே. விசுவாச பாதையில் தடுமாறும் போதெல்லாம் கிருபையாய் சூழ்ந்து கொள்கிறீர். விசுவாச பாதையில் தடுமாறும் போதெல்லாம் கிருபையாய் தாங்கிக் கொள்கிறீர். ஐயா, கிருபையாய் தாங்கிக் கொள்கிறீர். நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, ஆதரவே. நல்லவரே, வல்லவரே, அடைக்கலமே, ஆதரவே. கொஞ்ச நேரம் கண்களை மூடி சகோதரிகள் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. கொஞ்ச நேரம் நல்லா கொஞ்சம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்போம். கண்களை மூடி கொஞ்ச நேரம் சகோதரி கொஞ்சம் கண்ணை மூடுங்க, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கண்ணை மூடி இயேசுப்பாவை நினைங்க. பிரைஸ் எல்லாம் கட்டுகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக.
கட்டுகள் உடைவதாக, கட்டுகள் உடைவதாக. ஒரு தடைகளை பார்க்கிறேன், துதிக்க முடியாதபடி சில தடைகளை பார்க்கிறேன். சகோதரிகள் கொஞ்சம் நல்லா விட்டு கொடுத்தா இந்த ஆராதனை வேலையில் அற்புதத்தை நீங்க பார்க்க முடியும். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ thank you Jesus, thank you Jesus. அல்லேலூயா, praise the Lord. கொஞ்சம் சகோதரிகள் நல்ல சத்தத்தை உயர்த்தி, அப்பா எங்கள் நடுவில் இறங்கி வாங்க, எங்கள் நடுவில் இறங்கி வாங்க, நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் என்று சொல்லுவோம், உம்மை நம்பி வந்திருக்கிறோம் என்று சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஜெபம் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உங்க துதி ஆண்டவர் உங்க குடும்பத்துல அற்புதம் செய்வதற்கு வழி உண்டா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்சம் துதிப்போம், துதிப்போம், துதிப்போம். அல்லேலூயா. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்வார். பிரைஸ், பிரைஸ். ஒரு சிலர் இன்னும் வாயை திறக்கல, வாயை திறக்கல. நான் பார்க்கிறேன், உங்க வாய் இன்னும் அசைய கூட இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சகோதரிகள் இன்னும் சிலர் வாயை திறக்கல. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும். நீங்க வந்திருப்பது சாதாரண இடம் அல்ல. ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு வரல, நீங்க ஆண்டவருடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. தகப்பனை சந்திக்கும்படி வந்திருக்கிறீங்க. தேவனுடைய வல்லமையை உணரும்படி வந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. சத்துருடைய வல்லமைகள் நிர்மூலம் ஆவதாக. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நல்ல விடுதலையா துதிப்போம், விடுதலையா துதிப்போம், விடுதலையா துதிப்போம், விடுதலையா துதிப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் கொஞ்ச நேரம் ஆவில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை துதிப்போம், துதிப்போம். கட்டுகள் உடைவதாக. ஒரு விடுதலை, ஒரு விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் உண்டாவதாக. ஜலத்தின் மேலே அசைவாடின பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவில் அசைவாடுவீராக, எங்கள் நடுவில் அசைவாடுவீராக, எங்கள் மக்கள் மத்தியில் அசைவாடுவீராக. தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, கட்டுகள் உடைவதாக. ஓ ஹல்லேலூயா. நல்லா விட்டு கொடுப்போம், விட்டு கொடுப்போம், விட்டு கொடுப்போம், விட்டு கொடுப்போம். அல்லேலூயா. வல்லமை, 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 வல்லமை தரித்து கொள்வோமாக. தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது, உணர்ந்து கொண்டிருக்கிறேன். தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது, உணர்கிறேன். தேவ ஆவியானவருடைய வல்லமை இறங்குவதை உணர்கிறேன். ரமலாதா, ரமலா, காதா, ரபலாதா, ரபா. ஓ சாகாதா, ரமலாதா, ரபா, பா, பா. ரமலாதா, ரபலாதா. நல்ல ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி. ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய வல்லமை. என் அன்பு சகோதரிய, உன்னை ஆண்டவர் வெறுமையை அனுப்ப மாட்டாரு. உன்னை ஆண்டவர் வெறுமையை அனுப்ப மாட்டாரு. உன்னை ஆண்டவர் வெறுமையை அனுப்புவதில்லை. உன்னை நிரப்பி அனுப்புவார், உன்னை நிரப்பி அனுப்புவார், உன்னை சுகப்படுத்தி அனுப்புவார், உன் கட்டுகளை உடைத்து அனுப்புவார். ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. வாங்கப்பா, வாங்கப்பா, வாங்கப்பா. Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி நம்முடைய ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். என் அன்பு தாயே, என் அன்பு சகோதரியே, எஸ், நாங்கள் உங்கள் முகத்தை பார்க்கிறோம். உங்களை அழைத்து வந்த ஆண்டவர் உங்கள் இருதயத்தின் தேவைகளை பார்க்கிறார். ஆமென். உங்கள் உள்ளத்தின் பாரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்க மனசுக்குள்ள இருக்கிற வேண்டுதல் என்ன என்பதை அவர் பார்க்கிறார். உங்கள் கண்ணீர் என்ன என்பது அவருக்கு தெரியும்.
முடியாது ஆண்டவரே. என்னுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடத்தில் சொல்ல முடியாது ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில என்னுடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். கரங்களை உயர்த்தி சொல்லு, இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா கரங்களை ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா. பைபிள்ல ஒரு ரூத் என்ற சகோதரி திருமணம் முடித்து சில நாட்களே ஆன நிலையில், தன் கணவரை இழந்து போன நிலையில, என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் தன் மாமி சொல்லுகின்றார், நீங்கள் உங்கள் தகப்பன் வீட்டிற்கு சென்று விடுங்கள் என்று சொன்ன பொழுது அவள் அறிக்கை பண்ணினாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். Praise the Lord. ஒரு அந்நிய ஸ்திரீ சொல்லுகின்றார், ஆண்டவரை அறியாத ஒரு ஸ்திரீ சொல்லுகின்றார், ஆண்டவருக்கு சொந்தமல்லாத ஒரு ஸ்திரீ சொல்லுகின்றார், நான் அந்நிய ஸ்திரீ தான். ஆனால் தன் மாமியை பார்த்து சொல்லுகின்றாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், Amen. Amen. உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், Praise God. உம்முடைய தேசம் என்னுடைய தேசம். Hallelujah. திரும்பி போவதை குறித்து என்னிடத்தில் பேசாமல் என்று சொன்ன பொழுது இஸ்ரவேலின் தேவனை நாடி வந்தார். தன் மாமியின் சொல் கேட்டு கர்த்தரை நம்பி வயல்வெளிக்கு கடந்து போகிறார். அவள் போஷிக்கப்படும்படிக்கு அங்கே கதிர்கள் விழுந்தது. இன்றைக்கு நீங்கள் போஷிக்கப்படும்படி, உங்கள் ஆத்மா பலனடையும்படி, உங்கள் ஆத்மா திருப்தி அடையும்படி இந்த ஆராதனை வேளையில இந்த பெண்கள் முகாமில உங்களுக்கு கதிர்கள் விழும் என்பது உறுதி. Amen. உங்களுக்கு வார்த்தைகள் விழும் என்பது உறுதி. Praise the Lord. நீங்கள் பலன் அடைவீர்கள் என்பது உறுதி. Hallelujah. உங்கள் ஆத்மா போஷிக்கப்படும் என்பது உறுதி. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். விசுவாசத்தோடு நம்பி, அவரை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டு, தேவனுடைய வல்லமை உண்டு, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்கு உண்டு. Praise the Lord. Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. அப்படியே அமர்ந்துக்கிடுங்க. முடிக்க போறோம். கடைசி தருணம் ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து அப்படி உங்களுடைய வலது கரத்தை உங்க இருதயத்துக்கு மேல வச்சுக்கிடுங்க. உங்க வலது கரத்தை எல்லாரும் கண்களை மூடிக்கோங்க. உங்க வலது கரத்தை
உங்க இருதயத்துக்கு மேல வச்சுக்கிடுங்க. உங்க லெஃப்ட் ஹேண்ட் உங்களுடைய இடது கரத்தை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி, ஆண்டவரே ஒரு முக்கியமான தருணம் பாஸ் சொன்னாங்க, உங்களுக்கான தானியம், உங்களுக்கான அந்த ஆசீர்வாதத்தை, உங்களுக்கான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற ஒரு நேரத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இங்கிருந்து போகணும். அதனாலதான் ஆண்டவர் அதை ஒரு நல்லா பாசிட்டிவா நடந்து முடிந்த ஒரு காரியமாகவே கருப்பொருளை கொடுத்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவளே. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி நான் சொன்ன மாதிரி உங்க இருதயத்துக்கு மேல உங்க வலது கை இடது கை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. என் கூட சொல்லுங்க பாப்போம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. இன்னும் ஒரு முறை, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வதிக்கப்பட்டவளே. இப்ப நீங்க பாடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, ரூத்துக்கு கிடைத்த தானியம் எங்க அன்பான சகோதரிமார்கள் கிடைக்க போகுது. ஆண்டவரே, ரூத்துக்கு கிடைத்த அந்த பயங்கரமான ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே, வரலாற்றினுடைய காரியங்களை சற்று முன்னோக்கி பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய ஆண்டவரே அப்பா அந்த வரலாற்றில் இடைபெறக்கூடிய அளவுக்கு நீங்க மாற்றினீங்களே, அது போல நீங்க வந்திருக்கிற எங்களுடைய அம்மாமார்கள், எங்களுடைய ஆண்டவர் சகோதரிமார்கள், அருமையான வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் வார்த்தையை, தீர்க்க தரிசனங்களை, ஆலோசனைகளை நீங்க ஆண்டவர் ஊழியக்காரர் மூலமா பேச போறீங்க. அதற்கு அந்த இருதயம் இப்பொழுது பக்குவப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்க விசேஷமா சகோதரிமார்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கையோ